இன்னைக்கு நம்ம குவாண்டம் வெர்சஸ் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் கம்பேரிசன் அதோட அட்வான்டேஜஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலான கம்பேரிசன் பற்றி பார்த்துடலாம். ஸோ கிளாசிக்கலோட கம்ப்யூட்டிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அட்வான்டேஜஸ். ப்ராசஸிங் பவர் பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் ப்ரௌசிங் அண்ட் யூஐக்கு வந்து கிளாசிக்கல் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே வந்து காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் அளவுக்கு வேகமாக இருக்கிறது குவாண்டம் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி பார்த்தோம்னா மெச்சூர் எரர் கரெக்ஷன், லோ எரர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து மேசிவ் சைமல்டேனியஸ் டேட்டா ஹேண்டலிங், இங்கே வந்து எவ்வளோ டேட்டா கொடுத்தாலுமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அசசிபிலிட்டி பார்த்தோம்னா கிளாசிக்கல் வந்து எப்படி இருக்கும்னா சீப்பாக இருக்கும், போர்ட்டபிளாக இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ண முடியும். அதே வந்து இங்கே குவாண்டமில் பார்த்தோம்னா குவாண்டம் பேரலலிசம் 2n ஸ்டேட்ஸ் அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஈகோசிஸ்டம் பார்த்தோம்னா டிகேட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ். இங்கே வந்து ஃப்ரண்டியர் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ட்ரக் டிஸ்கவரி, அதாவது என்னன்னா ட்ரக் டிஸ்கவரி பண்ணுறதுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் லாஜிக் பார்த்தோம்னா சிம்பிள் அண்ட் டிட்டர்மினிஸ்டிக், அதாவது 1 0 இல்லைனா 1, இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது அப்படின்னு நம்மளால டிட்டர்மின் பண்ண முடியும். இங்கே வந்து ப்ராபபிலிஸ்டிக் லாஜிக் ஃபார் நேச்சுரல் சிமுலேஷன், இது வந்து நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ண முடியும். இது வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்க அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இப்போ மேஜர் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம், கிளாசிக்கல் வெர்சஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா ஸ்டேபிளான லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இங்கே வந்து ஷார்ட் லிவ்டு ஸ்டேட்ஸ். ஆப்டிமைசேஷன் பார்த்தோம்னா சிம்பிள் லீனியர் ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். இங்கே காம்ப்ளெக்ஸ் ரூட்டிங், லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன், அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிரிப்டோகிராஃபியில் வந்து ஏஇஎஸ்னா அட்வான்ஸ்ட் என்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், இது வந்து கரண்ட்டாக செக்யூராக இருக்குது. அதே வந்து குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தோம்னா இதை ஹேக் பண்ணவே முடியாது, அதான் அன்ஹேக்கபிள். டெய்லி டாஸ்க் பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் ஃபார் யூஐ அண்ட் ஆஃபீஸ் ஒர்க், இது வந்து இம்ப்ராக்டிக்கல் ஃபார் பேசிக் டாஸ்க். பிகாஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும், நாய்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். ஸோ இதனால வந்து இது இம்ப்ராக்டிக்கல். சயின்டிஃபிக் ரிசர்ச் பார்த்தோம்னா மேக்ரோ லெவல் ஃபிசிக்ஸ்க்கு கிளாசிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் சிமுலேஷன்ஸ்க்கு நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ பார்த்தோம்னா மாடல் இன்ஃபரன்ஸ், ஃபாஸ்ட் ட்ரைனிங் அண்ட் பேட்டர்ன் ரெகனைசேஷன். ஸோ கீழே வந்து ரெண்டுக்குரிய டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கோம், மேலே ரெண்டுக்குரிய அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, பிகாஸ் 1 மார்க்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எது வந்து எதுக்கு, ஸோ ஹவு டஸ் திஸ் டிஃபர் ஃப்ரம் தட் அப்படின்னு கேட்டால் எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.